சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். சிவயோகிநாத சுவாமி திருக்கோயில் திருவேலூர், தற்போது திருவிசைநல்லூர் என்று வழங்கப்படுகிறது. சிவயோகநாத சுவாமி வில்வாரணேஸ்வரர் யோகானந்தேஸ்வரர் இறைவன் பெயர். இறைவி பெயர் சவுந்தரநாயகி சாந்தநாயகி. பதிகம் திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடியிருக்காரு. கோயில் அமைப்பு கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் விளங்குகிறது. கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் நாம் காண்பது கொடிமர விநாயகர், பலிபீடம், நந்தி, அதன் பின் கொடிமரம் உள்ளது. சிவாலயங்களில் முதலில் கொடிமரமும் அதன் பின் நந்தி இருப்பது வழக்கம். இங்கு மாறி இருக்கிறது. வெளிப்பிரகாரத்தில் சந்நிதிகள் ஏதும் இல்லை. உள் வாயிலை கடந்து சென்றால் இத்தல இறைவன் கிழக்கு நோக்கிய சுயம்பு லிங்கமாக காட்சி தருகிறார். சித்திரை 1, 2, 3 தேதிகளில் சூரிய ஒளி கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது விழுகிறது. கருவறை தேவ கோஷ்டங்களில் நர்த்தன கணபதி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை ஆகியோர் உள்ளனர். கருவறை மேற்கு சுற்றில் வள்ளி தெய்வானையுடன் முருகர் சன்னதி உள்ளது. பஞ்சலிங்கங்கள், தல விநாயகர் சன்னதி ஆகியவையும் உள்ளன. சுவாமி சந்நிதிக்கு தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சந்நிதியும் இத்தலத்தில் மிகவும் விசேஷமானது. இங்கே லட்சுமியை தன் மடியில் அமர வைத்துக் கொண்டு லட்சுமி நாராயணனாக அருள்பாலிக்கிறார். இந்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளை அவரின் ஜென்ம நட்சத்திரமான திருவோணத்தன்றும் சிரவணம் ஏகாதசி மற்றும் சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் விலகும், திருமண தடை விலகும், மேலும் புத்திர பாகியம் ஏற்படும் என்பது ஐதீகம். இத்தலத்தில் உள்ள சதுர்கால பைரவர் சன்னதியும் மிக விசேஷமானது. யுகத்திற்கு ஒரு பைரவராக 4 பைரவர் காட்சி தருகிறார். வளர்பிறை, தேய்பிறை அஷ்டமி திதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலும் மிளகு தீபம் ஏற்றி சதுர்கால பைரவர் சன்னதியில் வழிபடுவது மிகவும் நல்லது. கிருத்திகை, ரோஷினி, மிருகசிரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரர்களும் மற்றும் ரிஷக லக்னத்தில் பிறந்தவர்களும் பரிகாரம் செய்து கொள்ள மிக சிறந்த தலம் இதுவாகும். கோயிலின் தென்புற மதில் சுவர் அருகே சுமார் 700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சூரிய ஒளி கடிகாரம் அமைந்துள்ளது. காலையில் சூரியன் உதிப்பதிலிருந்து மாலையில் சூரியன் மறையும் வரை சூரியன் செல்லும் பாதையை கணக்கிட்டு இந்த கடிகாரம் அமைக்கப்பட்டுள்ளது. அரைவட்ட கோலம் அமைக்கப்பட்டு அதை சுற்றிலும் காலை 6 முதல் மாலை 6 மணி வரை எண்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இதன் நடுவே பித்தளையாலான ஆணி ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது. சூரியனின் ஒளி இந்த ஆணியில் பட்டு அதன் நிழல் எந்த எண்ணில் விழுகிறதோ அதுவே அப்போதைய நேரமாகும். தமிழர்கள் வானவியல் அறிவியல் வல்லுநர்களாக திகழ்ந்தார்கள் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. தன் வீட்டு கிணற்றில் கங்கையை பெருகி வர செய்த ஸ்ரீதர ஐயாவால் பிறந்த தலம் என்ற பெருமையுடையது இந்த திருவிசை நல்லூர் திருத்தலம். ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று ஸ்ரீதர ஐயாவால் வீட்டு கிணற்றில் கங்கா ஸ்நானம் செய்ய ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கூடுவார்கள். திருஞான சம்பந்தர் இயற்றியுள்ள இத்தலத்திற்கான பதிகம் 1ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. திருச்சிற்றம்பலம்.